அந்த TN26 ரிலீஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. போய் பாத்தியா? போயிட்டு பாத்துட்டு வந்தாச்சு. படம் படம் வருது அப்படின்னும் போது எல்லாம் விஜய் ரசிகர்லாம் கொந்தளிச்சாங்க. ஆதவர்ஜன் எல்லாம் கொந்தளிச்சாரு. இது எப்படி நீங்க விஜய் நீங்க இது பண்ணீங்கன்னா அப்ப படக்குழு சொல்லிச்சு, நீங்க படத்தை பார்த்துட்டு பேசுங்க, விஜய் நாங்க 1% கூட தாக்கல அப்படிதான் அடிச்சு வச்சிருந்தாங்க. இந்த படத்தை விஜய தான் தாக்கி இருக்காங்களா இல்ல வேற யாரா தாக்கி இருக்காங்களா இல்ல வேற யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில தாக்கி இருக்காங்க அப்படின்றத படத்துல வர சீனை நீங்க சொல்லுங்க. அது என்னென்ன கட்சின்னு நாங்க சொல்றோம். ரிலேட் பண்ணிக்கோங்க. தெரியுங்களா? நாங்க சொல்ல இது விஜய், இது அதிமுக, இது பாஜக, இது பாமக நாங்க சொல்ல இருக்க சீன் அவங்க சொல்லுவாங்க. அது என்ன கட்சியோட நான் சொல்றேன், லிங்காக நீங்க சொல்லுங்க. படம் ஆரம்பத்திலே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு நடிகர் அவர் ஒரு வடநாட்டு நடிகர், அதாவது தமிழகத்துல வராரு. அவருக்கு பெரிய ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. யாரையா சொல்றீங்களா? சொல்ல விரும்புறீங்களா? அதாவது டைரக்டா சொல்ல முடியாதுல்ல. இப்ப இங்க இருந்து வடநாட்டுல இருந்து வந்த நடிகர்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா வடநாட்டோட லிங்க் இருக்க நடிகர், வடநாட்டு கட்சியோட லிங்க் இருக்க நடிகர் இங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான் ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல மக்களே கமெண்ட்ல சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகத்துல இருக்கு காட்சிகள். அதான் நீங்க சொல்லுங்க, ஒன்னொன்னா நம்ம ரிலீவ் பண்ணுவோம். அந்த நடிகர் என்ன பண்றாருன்னா, ரசிகர் மன்றத்தை கொஞ்ச நாள் ஒரு மக்கள் இயக்கமா மாத்துறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் வராங்க. அரசியல் கட்சிகளை குதிக்கிறாரு. இந்த இடம் நீங்க நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஜய் என்ன பண்ணாரு, அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு கட்சி விஜய் இப்படி போஸ் கொடுத்திருப்பாரு. கொடுத்து ஒரு கட்சி கொடி ஆரம்பிச்சு, அதாவது கட்சி கொடி இல்ல அவர் இயக்கமா ஆரம்பிச்சாரு. சோ இதுவும் விஜயோட லிங்க் ஆகுதா? அடுத்து சொல்லுங்க. அடுத்ததான் அவங்க கட்சி கொடி ஆரம்பிக்கிற அந்த கட்சிக்கே சில காரணங்கள்லாம் இருக்கு. அவங்க கட்சி கொடி பார்த்தோன்னா ஒரு ஆரஞ்சு ஒரு கருப்பு. அதுக்கு என்ன எதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, அந்த ஆரஞ்சுன்றது ஆத்திகம், பிளாக்ன்றது நாத்திகம். இருக்கு என்ன இப்ப தாவேக்கால என்ன சொல்றாங்க, இதுக்கு திராவிடம், அதாவது திராவிட சித்தாந்தத்தை நான் எடுத்துக்கிறேன், ஆனா பாஜக கிட்ட டீலிங் வச்சிருக்கேன் அப்படின்றதுதான் அவங்க கருப்பு ஆரஞ்சு. திராவிட சித்தாந்தம் ஆனா டீலிங் பூரா பாஜக கிட்ட அப்படின்றதுதான் அந்த கொடி ரிசம்பிள் பண்றதா நான் எடுத்துக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. கருப்பு திராவிடம், பாஜக காவி. சோ அந்த காவியோட கொள்கை பாஜகவோட அடிமை. இதுதான் அந்த கட்சி கொடி. இதுக்கு இடையில நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸ் ஆகுது. சங்கீதா டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. ஆகுதா கொடுத்துதா? நல்லா கரெக்டா சொல்லுங்க. குடுக்குறாங்க ஹீரோயினே நீங்க சங்கீதா டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அது இடையிலேயே பார்த்தனா ஹீரோ ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு. ஒரு திருசா கூட தொடர்புல இருந்தாரு. அது நம்ம சொல்லல, சங்கீதாவே சொன்னாங்க. ஒரு நடிகையோட சொல்ல கேட்காம ரொம்ப வருஷமா தொடர்புல இருக்காரு. கட் பண்ணிக்கும் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இதுக்கு மேல இந்த பைத்தியத்தோட என்னால குடும்பம் நடத்த முடியாது, எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க யுவர் ஆனர். எனக்கு காசுக்கும் செலவுக்கும் காசு தர மாட்டாரு, பிசிக்கல் மென்டல் டார்ச்சர் பண்றாரு, வாங்கி கொடுத்துருங்க. அந்த போட்டோலாம் எடுத்து போட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. சொன்ன அடுத்த நாளே மேட்சிங் ட்ரெஸ் போட்டு போனவர் விஜய் அவர்கள். இதுதான் நான் நடந்தது சொல்றேன். நீங்க படத்துல நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, அடுத்ததா பார்த்தா ஹீரோயின்ஸ் கூட மட்டும் இல்ல, அண்ணன் ஒரு பப்புக்கு போனாலும் சரி, பார்லர் போனாலும், ஒரு மசாஜ் சென்டர் போனாலும், எங்க போனாலும் இதுக்கும் கட்சியில இது மாதிரி நடந்துதான் நடக்கலன்னு தெரியல. நம்ம பாலிடிக்ஸ் நியூஸ் பண்ணா இது பர்சனலா வேணா நடந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நபர் அப்படின்னு காட்டுறதுக்காக எப்படிப்பட்ட நபர்னு பப்புல இருந்து ஸ்பால இருந்து எப்படி இருக்காருன்னு விளக்கி இருக்கலாம். நிறைய பெண்களோட தொடர்பு மாதிரி காமிச்சிருக்காங்க. இவர்கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி மக்களை பத்தி நீங்க சிந்திக்கணுமே தலைவா, பரவாயில்லையான்னு சொல்லி புசியானுக்கு ஒரு ரோல் தான் கிட்டத்தட்ட ஒருத்தர் பண்றாரு. யார் வந்திருக்கா புசியானுல? தம்பி ராமையா. அதே சட்டை, அதே இது எம்ப்ராய்டரி. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களை பத்தி சிந்திக்கணுமே எந்நேரமும். அப்ப ஹீரோ சொல்றாரு, எந்நேரமும் போன்ல ஆன்லயே வச்சிட்டு இருக்கணுமா? அப்ப நான் இந்த மாதிரி வச்சிட்டு இருந்தா யாரு போய் 6 மணி மேல குடிப்பா, யாரு எங்க லவர் கூட எல்லாம் இருப்பா? என்னால அதெல்லாம் முடியாது. இந்த விமர்சனம் ரொம்ப நாளாவே விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல சொல்ல 6 மணிக்கு மேல, அதாவது கவுண்ட் மாதிரி ஒரு பிரச்சனை, கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்டா அப்படின்னு. அட பாவீங்களா, 10 ரூபாடா, 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா முழுக்க வேலை செய்ய வேண்டாம்னு ஒரு காமெடி வருது. அந்த மாதிரி விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தொடர்ந்தா சரி 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டாரு. நம்ம பார்த்துருக்கோம் பாத்தீங்களா? இப்ப இங்க 3:30 மணிக்கு காரைக்குடி போனாரு. அதுக்கு மேல நம்ம பிரச்சாரம் பண்ணி வீடு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் ஃபிளைட் சேர்றதுக்கே 6 மணி ஆயிடும். 6 மணிக்குள்ள சரக்கு போட்டாங்க. என்ன பண்றது தெரியலதான் பிரச்சாரத்தை ரோட் ஷோவா பாட்டு ஓடிட்டாரு நேத்து. ஆமா, அவர் இறங்கி வேகமா போறதுக்கு என்ன சொல்லிட்டானா, ஒரு செம்ம கோவத்துல இருக்கிறாரு விஜய். ஜனகம்பரம் ரிலீஸ் ஆனதால சொல்லிட்டு எப்ப வேகமா போனாரு? கால ஆரம்பிக்கும் போதே அது கமல் அடி அவன் நேற்று அடிச்ச போதில போறான்டா, அது கூடமா தெரியாம பேசுறீங்க அந்த மாதிரி படத்துக்கு வரும். ஆமா, வெளியே போயிட்டோம். அத்தனை இந்த படத்துலயும் அண்ணன் ஒரு படம் நடிக்கிறாரு, நட்டிராஜ். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த படம் தடை செஞ்சுட்டாங்க. ஜனநாயகம் தடை செஞ்சிருக்காங்க. அதுவே சேம் சென்சார் போர்டு தான். ஆமா, ஏன்னா வேட்டு கிரகவாசி படம் பேரு.
இது ஜனநாயகன், வச்சிருக்கேன். இது ஜனநாயகன், அது வேற்று வாசி. ஆனா ரெண்டுமே பாருங்க, ஜனநாயகன் அப்படின்றது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அதுல குடியிருக்கிறவங்க வந்து ஜனநாயகன். ஒரு வேற்று கிரகத்துல குடியிருக்கிறதுனால வேற்று கிரகவாசி. சோ அதுக்கு இருக்கு செட் ஆகுது. இந்த தாவேக்கா அந்த கட்டமைப்பு மொத்தமாவே உங்க ஒரு ஏலியன்ஸ், அதனால யோசிச்சு படத்துக்கு வேலிடான பாயிண்ட், கரெக்ட். ஏன்னா இவனை நடந்துக்கிறது பூரா ஜூமி மாதிரியும், அதாவது கார் மேல தாவறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்னதான் விஜய் வந்து அட்ராசிட்டி பண்ணாலும் ஒரு மனுஷன் சைக்கிள் ஓட்டினா கழுத்தையே உடச்சிருவாங்க போல இருக்கு. நேத்து பவுன்சர் மட்டும் மிஸ் ஆயிருந்தாரு வச்சுக்கோங்களேன், நேத்தே விஜய் கதை முடிஞ்சிருக்கோம் காரைக்குடியில. சோ அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காங்களே. சோ அது வேற்று தான் கரெக்டா. அதுக்கு வந்து போற இடத்துக்கு போர்ட் எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அந்த போர்ட்ல வந்து நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னா, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, என் படத்துக்கு தேதிய தாப்பா அப்படின்னு இவங்க ரிலீஸ் டேட்டுக்காக வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா அதை வந்து லீக் பண்ணிட்டாங்க. சோ இதுவும் அதுவுமே பொருந்து போகுது. எப்படி ஜனநாயகத்தோடைய டேட்டுக்காக கெஞ்சிட்டு இருந்தாங்களோ டெல்லி சென்சார் போர்டு, அதே மாதிரி அதுலயும் அவங்க வந்து ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாங்க. அது வந்து இது ஒரு சயின்டிபிக்கல் படம் தானே, இதுக்கே அவங்க முட்டுக்கட்டு போடுறாங்க, அப்ப இதை வச்சு நம்மள மிரட்ட பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. யார சொல்றீங்க? அதுலயும் பாருங்க, அவங்களும் பாஜகன்னு ஓப்பனா சொல்ல போல. ஏன்னா அண்ணன் வந்து பாஜக ஓப்பனா திட்ட மாட்டார் இல்லையா. அது படத்தையா இருந்தாலும் சரி, நேரா இருந்தாலும் சரி, அண்ணன் பாஜக இங்க திட்ட இருந்தாலும் அவங்களும் பாஜகவை இவர் எப்படி மறைமுகமா எதிர்க்காரு, அது மாதிரி அவங்களும் மறைமுகமா எதிர்க்கிறாங்க. ஆனா அப்படியே எடுத்திருக்காங்க போல இருக்கு. நிஜ வாழ்க்கையில நடக்கல, ஆனா அந்த படத்துல காமிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு வழியா தடையை நீக்கிட்டாங்க அந்த படத்துல. ஆமா, உங்களுக்கு தாங்க, நீங்க தாங்க அப்டேட்டா இல்ல. அதுல படம் வந்து லீகலா ரிலீஸ் ஆயிருக்கு, இல்ல இல்லீகலா லீக் ஆயிருக்கு. அதனால அவங்க அப்டேட்டா தான் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, படம் இப்படிதான் இருந்தா வெளியே வரும் அப்படின்னு. இது கூட ரிலீஸ் ஆகும் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆகும், அது அப்படி சொல்றாங்களோ. அந்த படத்துல எலெக்ஷன் முன்னாடி ஆகுதா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆகுதா? இல்ல எலெக்ஷன் முன்னாடியே அது வந்து. அப்ப இதுவா இருக்கும் அந்த லீக் ஆச்சு பாத்தீங்களா, அதுதான் அப்படி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் படம் வெற்றி ஆயிட்டாங்க, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் அரசியலே குதிக்கிறாரு பெருசா, வந்தே ஆவண மக்கள் களத்துக்குன்னு சொல்லி வராரு. அப்ப வந்து இந்த தலைவா படத்துல எப்படி பிரஸ் மீட் வச்சு பேசுவாரு, அந்த மாதிரி ஒரு காட்சி விளக்கப்படுறாங்க. இது பிரஸ் மீட் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. ஒருவேளை இந்த இந்தியா டுடேல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, அந்த பிரஸ் தனியா மைக் ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு பிரஸ் மீட் பண்ணாங்களா, அதுக்கு ஏதாவது கனெக்ட் பண்றாங்களோ இருக்கலாம். இல்ல அவனே இருக்கலாம். பொது வெளியில இங்கதான் வந்து நீங்க சொல்லக்கூடிய நம்பர் அடி நடிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த புஷியானது செங்கோட்டையன் ரோல் மாதிரி ஒரு 3 பேர் அந்த MS பாஸ்கர்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, அவங்களுக்கு அரசியல் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு MS பேசுறாரு. என்னங்க அவருக்கு தெரியும், மொத்தம் எத்தனை தொகுதி தமிழ்நாட்டுல இருக்கு சொல்லுங்க பாப்போம். 2034 தொகுதி அப்படின்னு இவரு கேக்குறாங்க. அது அரசியல் பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு உடனே அண்ணன் வெளியே வராரு, எங்க அந்த போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வராரு, விஜய் மாதிரி அந்த தலைவா போஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்து எத்தனை தொகுதி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, பேப்பர் பார்த்து சொன்னாரா? பேப்பர் வந்து சொன்னா மனப்பாடம்னு தெரியுது, ஆனா எனக்கு அரசியல் தெரியாது சொன்னீங்கன்ற மாதிரி. நீங்க பேப்பரை பார்த்து சொன்னாருன்னு சொன்னீங்களா, இது எப்ப நடந்துச்சுன்னா அவங்க வந்து இப்ப வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, அப்படி ஒரு சீன் உள்ள இருந்துச்சு. வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாரு, ரைட். இதுலயும் நடிகர் லேட்டா தான் வராரு, அவங்க சொல்றது லேட்டா வர்றது தானேமா தாவேக்காவோட ஸ்டைலு. இந்த பெஞ்ச் மார்க்மா, அது தாவேக்காக்கு லேட்டா வர்றதுதான் பெஞ்ச் மார்க். இப்போ ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இப்போ ஆக்ரா, டெல்லியில இருக்க ஆக்ராக்கு தாஜ்மஹால் ஃபேமஸ், சென்னையில மெரினா பீச் ஃபேமஸ், அந்த மாதிரி தாவேக்காக்கு ஃபேமஸ் லேட்டா வர்றது. காரைக்குடியில லேட்டா வந்தாரு பாருங்க, கொடுத்த டைமையே தாண்டி. அதுவும் இதுவும் லிங்க் ஆகும். லேட்டா கரெக்ட் டைமுக்கு போயிடுறாருல, அதையே நீங்க பாராட்ட மாட்டீங்க. நீ ஆனா அந்த வேலையை செய்ய மாட்டல, பிரச்சாரத்துக்கு வந்தா செஞ்சியா, கரெக்ட் டைம் போறது மட்டும் பண்ற. சரி, இந்த சீனுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி வேட்பாளர் அறிமுகம் நடத்துறாங்க. முசி ஆனந்த், செங்கோட்டையன், நம்ம அப்படி சொல்லாமா இல்ல கேரக்டர் சொல்லவா? தம்பி கேரக்டர் அப்புறம் நம்ம இவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்ம மேல எதுக்கு பலி? கேரக்டர் சொல்லுவோம். MS பாஸ்கர், அப்புறம் வந்து தம்பி ராமையா, இவங்க எல்லாம் வெயிட் இப்படி சொல்லலாம். புசி என்ற தம்பி ராமையா, செங்கோட்டையன் என்ற இவரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். வாய் வலிக்கிற மாதிரி இருக்கே, மக்கள் பேசுவோம். இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இன்னும் விஜய் வரையே காணும். சரிங்க, அதே பழக்க தோசத்திலே வருது, நட்டிராஜ் வர காணும். அப்ப என்ன பண்றாங்க, என்ன இன்னும் வரவே எப்போ, நீ போய் 4 நிமிஷம் பேசு 4 நிமிஷம் பேசு ஒருத்தர் தான் பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் அண்ணன் லேட்டா வராரு. வந்து ஒருத்தர் தம்பி ராமையா ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட போய் ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. இந்தா இதுதான் கேள்வி, இந்தியா டுடே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது நீ கேட்கணும் சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்து காசை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இங்க வந்து இந்த நட்டிராஜ் கிட்ட இருந்து இந்த பேப்பரை புடி, நான் என்ன பதில் சொன்னு கேக்குறாங்க. அவ என்ன கேள்வி கேட்டாலும் நீ இதுதான் பதில் சொன்ன, எல்லாத்துக்கும் ஆன்சர். இந்தியா டுடே சிம்பிள். அடுத்து
ஓகே, மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு அதேதான் ஸ்டைல் அப்படியே பேப்பர் என் நெஞ்சில் குடியிருக்கும் மாதிரி ஏதோ நண்பா நண்பி என் மனதில் வீட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. சொல்லிட்டு சம்பந்தமே நம்ம பேப்பரை பார்த்துட்டு எப்படி நம்ம படிக்கிறாரோ அதே மாதிரிதான் இவரு படிச்சாரு. மிடில குழம்புறாங்கன்னு அவன் கேட்ட கேள்விக்கு சொல்றதுக்கு சம்பந்தமே. நான் பதில் சொல்றேன், அதுக்கு நீ கேள்வி ஏத்த மாதிரி எழுதிக்கோ. இதுதாங்க நடந்தது இந்தியா டுடேல. அதுக்கு மேல வேற கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. முத்துக்குமரன் தான் அந்த ரோல் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மேல இவன் என்ன இது லூசு மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் அலைஞ்சு போயிட்டாங்க. இந்த கேள்வி கேட்கிற ரிப்போர்ட்டர்லாம் யாருன்னு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் தாவேக்காக்கு முட்டு கொடுத்துட்டு கேள்வி கேட்கிறாரு. காசு வாங்கின்னு கேள்வி கேட்கிறாரு. யாரு? பாலிமர் இருக்காங்களே, அண்ணன் கேட்டு திறந்து விட்டார், கார் வந்து நகர்ந்து விட்டது, வீல் சுத்துதுன்னு போட்டுட்டு இருக்காங்களா பாலிமர், அவங்களுக்கு போடுறதா இருக்கும். அடுத்ததான் இவங்களுக்கு கூட்டணி பேச்சு இப்பதான் வருது. இவங்க கட்சியில வேற யாருமே இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, விஜய் ஒரு வீட்டுல இருக்கிறாரு. சாரிங்க, அதே வருதுங்க படம் நட்டி என்ற விஜய் வாழ்ந்துட்டே வந்துட்டு அந்த விஜயாவே பார்த்தாலே நட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? நட்டிராஜோட பேர் இல்லைன்னு பார்த்தோன்னா குல்கந்தர். அவர் பிஸியா இருக்காரு. மத்த கட்சி சார்ந்த நபர்கள் இதுல இணைய வராங்க. இணைய வரும்போது இவர் கேட்கிறாரு, இன்னும் நீங்க வேற கட்சியில இருந்து வரீங்களா, எங்களுக்கு எல்லாம் வந்து அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. என் கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க, இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் போன்னு சொல்றாரு. இப்படிதான் நடக்குதா? வேற கட்சியில இருந்து நிறைய கட்சியில இருந்து வந்ததாகவும், ஆனா அது வந்து நியூஸ் வந்து என்னன்னா விஜய் அவர்கள் கிட்ட ரீச் ஆகல, புசியும் ஆதவமே கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா அறிவு சார்ந்தவங்கள உள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம இடத்த அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்கள அப்படியே கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து அண்ணனை வச்சு ஏகபோகமா சம்பாரிச்சு செட்டில் ஆகலாம் அப்படின்ற முடிவுல அந்த மாதிரி பண்ணது உண்மைதான். சரி, கூட்டணி யார் கூட வைக்கிறாங்களா இல்ல அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இங்க போயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது டீலிங் காட்டுறாங்க? அது வந்து எனக்கே டவுட்டா இருந்துச்சுங்க. யாரோ ஒருத்தர் நபர் அவர் வந்து ஆந்திரத்துல இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. போட்டு சட்டரா ஒருத்தர் பேசுறாரு. போட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் போட்டு தராரு, உங்களுக்கு நான் இத்தனை வருஷம் சீட்டு தரேன், கல்யாணம் இருக்குமோ 40 சீட்டு தரேன். பிஜேபி தான். அதாவது இவர் ஆதவ் சொன்னார் பாத்தீங்களா, இந்த கோட்டை யார் போடுவா, மோடி போடுவாரு. டெல்லின்னு சொன்னா மோடியை திட்டுற மாதிரி இருக்கும், மோடின்ற மாதிரி இருக்கும். ஆந்திரா அப்படின்ட்டாங்க. ஆனா அதுலயும் ஒரு வகை உண்மைதான். இப்ப ஆந்திரால யாரோட ஆட்சி நடக்குது? பாஜக ஆட்சி. அதாவது இவங்க அவங்க கூட கூட்டணி வச்சுதானே அங்க நடத்திட்டு இருக்காங்க. சோ அதனால ஆந்திரா, ஏன்னா இவர் நிறைய காப்பி அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்தா காப்பி அடிக்கிறாரு. அவருடைய அறிக்கை, தேர்தல் அறிக்கை எல்லாமே ஆந்திரா காப்பி. ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி 10 காப்பி. இந்த சாப்பிடுறது, இளநீர் குடிக்கிறது, சைக்கிள் ஓட்டுறதுல பவன் கல்யாணம் 10 காப்பி. சோ அதனால ஆந்திரால இருந்து காப்பி அடிக்கிறதுனால ஆந்திரால இருந்து ஒரு நபர் இவரை புஷ் பண்றாங்க, டீலிங் பேசுறாங்க, 40 தொகுதி அப்படின்னு பேசுறாங்க. ஆனா டீலிங் பேசுறது பாஜக தான். அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் கோட் போட்டு வந்திருக்காங்க. ஸ்கெட்ச் போட்டு தராங்க தமிழகத்துல, இந்த வேலையை பாரு அப்படின்னு. அப்ப அது பாஜக தான். அதே மோடி கோட்டு, அதே ஸ்கெட்ச், அது பாஜக இவங்களுக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்ச்ன்றது தான் அதை காட்டுது. கோட் வச்சு இதை சொல்றீங்க. எனக்கு இன்னொரு டவுட் ஒண்ணு வருது. இது யாருன்னே தெரியலையே. கருப்பு சட்டை போட்டிருக்காரு, ஓகேங்களா? கருப்பு சட்டை போட்டுன்னு அவன் என் தம்பி தாண்டான்னு பேசுறாரு. அது பவன் கல்யாணம் தான். இல்ல இந்த விஷயத்த சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க. பேசிட்டே இருக்காரு, புதுசா அரசியல் கட்சிக்கு வந்திருக்கானா அப்படிலாம் பேசிட்டேன்ட்டு அப்படி எப்படின்றாரு. ஹைலைட்ஸ் என்னன்னா இப்படி திரும்பி பாக்குறாரு, சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூலமொழிக்கு சிரிக்கடா எல்லாம் அடிப்பாண்டா. அதேதான், சீமான் அண்ணன் தான். அவரு தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணி அந்த கருப்பு சட்டை என் தம்பி விஜய் அப்படின்வாரு. அப்புறம் அவரே எதிர்த்து பேசுவார். போட்டியா வந்தோடனே தம்பின்னு போதே நான் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நான் இப்போ அடுத்ததான் இப்ப பிஜேபி தாண்டி இப்ப என்டிகேவும் படத்துல காமிச்சிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? அதான் என்டிகே வந்துருச்சு, பிஜேபி வந்துருச்சு, டிவிகே வந்துருச்சு, வேற என்னென்ன கட்சியில வந்திருக்கு? அது ஒரு டவுட். அதாவது நட்டி வந்து சில பெண்கள் கூட தொடர்புல இருக்காருன்னு சொல்லி யாரு இவங்க வந்து மக்களுக்கு கொண்டு வராங்கன்னா, இழந்த போல கட்சி, நாவல் பழ கட்சி. அது ஒண்ணுங்க, மாம்பழம் இருக்குல்ல, அது இப்ப அடிச்சு பிச்சு நாசமா போய் அழுகி போய் 2ஆ பிரிஞ்சு கிடக்குது. அததான் வந்து 2ஆ மாம்பழம் பிரிஞ்சு இருக்கிறது தான் நாவப்பழம், இழந்த பழம் சொல்லியிருக்காங்க. மாம்பழ கட்சி தான் அது, வேற ஒண்ணும் இல்ல. இவங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு வந்து இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி இந்த புசி ரோல் பண்றாருல, அவர் வந்து மோசமா தாக்கிருக்காங்க தம்பி ராமையா. இந்த விஷயம் வந்து வெளியே பரவிடுது. இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்றாரு, விஜய் காப்பாத்துறதுக்காக, சாரி நட்டி என்ற விஜய் காப்பாத்துறதுக்காக, காப்பாத்துறதுக்காக அந்த ஹீரோயினை நட்டி வச்சுட்டு இல்ல நான் தான் வச்சிருக்கேன்னு ஒத்துக்கிறேன். சத்திய வந்து இவரு வச்சில்ல, சத்தி தான் அவரை வச்சிருக்கான்ட்டு அந்த இவரு பேசுவாங்கல்ல பரத் படத்துல, அந்த மாதிரி அவர் ஹீரோ வந்து ஹீரோயின் வச்சுல நான் வச்சிருக்கேன். விஜய் அந்த நட்டி வந்து ஆட்சிக்கு வரதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் மிரட்டுறாரு. நீ பண்ணுவல நிலைமை புசியோட லிங்க் பண்ணிருக்காங்களே, அட கொடுமையா இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எலெக்ஷன் எல்லாம் நெருங்குது. அந்த டைம்ல என்னன்னா இப்ப என்ன நிலவிட்டு இருக்கோ அதை காமிச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டா 5 கோடி கொடு,
எல்லாத்துக்கும் 5 கோடி 2 கோடி. தாவேக்கால இருந்தே சொன்னாங்க ஒரு சீட்டுக்கு 5 கோடி 5 கோடி கொடுத்தா நீ வேட்பாளர் இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பொருந்தது. 8 இதை சொல்லுவாங்கல்ல, மாடு பேய்க்கிறதுக்கான 10 பொருத்தமும் கரெக்டா இருக்கு. அது மாதிரி இது தாவேக்கா அப்படின்னு சொல்றதுக்கான போதுமான ஆதாரங்கள் வந்து நம்ம நிறையவே அடுக்கி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தாவேக்கா கட்சியை தாக்கிய படம் தான் அப்படின்றது போதுமான சாட்சிகள் அள்ளி தெளிச்சிருக்கோம். இல்ல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வேற்றுவாசி அதாவது ஜனநாயகன் படத்துல சென்சார் கிடைக்கல, இங்க வந்து அந்த இந்த வேற்றுவாசியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜாதி கலவரம் மத கலவரத்தையும் வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி இந்த படம் இருக்கு, இதனால தான் நாங்க சென்சார் கொடுக்கல அப்படின்னு. இப்ப நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, விஜய் வந்து இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தாலோ இல்ல அதிகாரத்துக்கு வந்தாலோ சாதி கலவரம் மத கலவரம் அப்படின்றது வந்து பாஜக பின்னணியில இருந்து இயக்கம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அதை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இவன் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருக்காங்க. அது என்ன டீலிங் பேசினது, யாரு பிளான் போட்டு கொடுத்தது, 5 கோடி நிர்வாகிங்கிட்ட அதாவது வேட்பாளர்கிட்ட 5 கோடி கேட்டது, விவாகரத்து கேட்டது, கள்ளத்தொடர்பு இருந்தது. ஸோ இப்படி எல்லாத்துமே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா நம்புங்க, இது வந்து டிவிக்கேவா அடிக்கும். ஆனா அந்த கிளைமேக்ஸ் தான், அதே கிளைமேக்ஸ் இப்ப விஜய்க்கு வந்து எப்ப நடக்கும் அப்புறமா படத்துல வந்து கிளைமேக்ஸ் தான் வந்து பீக்கே. ஆக்சுவலா ஒரிஜினலா அப்படி நடந்தால் நல்லா இருக்கும், அப்படி நடக்கலன்னா அதாவது அதுல 2 விதமா காமிச்சிருக்காங்களா கிளைமேக்ஸ்ல. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும், அல்ல எலெக்ஷன் முன்னாடி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு இது ஒட்டுமொத்தமா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஆனாரு, எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வந்தது, அதுக்கு முன்னாடி அந்த குல்கந்தர் என்ற விஜய் என்ற குல்கந்தர் இருக்கார்ல, அவரு என்ன முடிவை எடுத்தாரு, அது அப்படியே வந்து லாஸ்ட் நேரத்துல விஜய் அந்த மாதிரி முடிவு வந்து இந்த எலெக்ஷன்ல எடுப்பாரா அப்படின்றத வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, புரியும். அதுல உச்சபட்சம் என்னன்னா அந்த எண்டிங் ஒண்ணு போட்டிருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. செருப்பு சாணியில முக்கி அடிச்ச தருணம் அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி கிளைமேக்ஸ் சிம்பாலிக்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தயவு செய்து தாவேக்கா தொண்டர்கள் போய் அதை பார்க்காதீங்க, அங்கேயே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க, போய் பாருங்க. கிளைமேக்ஸ் தயவு செய்து விட்டுறாம பாருங்க, அப்ப தெரியும் இது என்ன ஏதுன்னு. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். தாவேக்காவை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் வந்து நிச்சயம் போய் பார்த்துட்டு வாங்க.